டிவிகே தலைவர் தளபதி விஜய் கரூர்ல பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு வரும் பொழுது அந்த இடத்துல தளபதி பேசிட்டு இருக்கும் பொழுது தளபதிக்கு பேக் சைடு 4-5 செப்பல் அப்படியே ஏர்ல பறந்து வருது. அதை பார்த்த பவுன்சர்கள் அந்த செப்பலை தள்ளியும் விட்டுடுறாங்க. அதே மாதிரி தளபதி பேசிட்டே இருக்கும் பொழுது அவரோட ஸ்பீச்சை கொடுத்துட்டு இருக்கும் போது ஆம்புலன்ஸ் நிறைய வாட்டி போயிட்டு வருது. இதை பார்த்த தளபதி என்னப்பா அந்த ஆம்புலன்ஸ்ல நம்ம கட்சி கொடி எல்லாமே இருக்கு, அது நம்மளுடைய ஆம்புலன்ஸா அப்படின்னு டிவிக்கு தொண்டர்களை பார்த்து கேட்டிருப்பாரு. இதை நம்ம வீடியோக்குள்ள கூட பார்த்திருப்போம். அதே மாதிரி தளபதி அந்த வேலுச்சாமி நகருக்கு வராதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட கூட்டம் சேர்ந்துருச்சான். தளபதி வந்த உடனே இன்னுமே அந்த கூட்டம் டபுள் மடங்காயிருச்சான். அதனாலேயே நிறைய பேருக்கு மூச்சடைப்பு ஏற்பட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணிருக்காங்க. அதுல சில பேர் குழியிலும் போய் விழுந்திருக்காங்களாம். அதனாலதான் இந்த மரண எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. இதை எல்லாருமே நிறைய பேர் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி தளபதி அவரோட ஸ்பீச்சை கம்ப்ளீட் பண்ண உடனே அவரும் கிளம்பிட்டாரு. ஆனா தளபதி போன கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துல நிறைய தடியடி போலீசார்னால நடந்திருக்குன்னு நிறைய பேர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் பகிரங்கமான விஷயம் இந்த டிவிக்கு அதாவது கரூர் ஸ்பீச்சுக்கு அப்புறம் நடந்திருக்கு. இந்த விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோல முழுக்க பார்க்க போறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சிம்பிளி பகேஷ். நான் உங்கள் அல்லா பகேஷ். கரூர்ல தளபதி விஜய் ஸ்பீச்சை கொடுக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே அந்த இடத்துல ஏகப்பட்ட கூட்ட நெரிசல் நடந்தது. கூட்ட நெரிசலும் அமைஞ்சது. தளபதி வரன்னு சொன்னது கிட்டத்தட்ட 3 மணிக்கு. ஆனா அந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆனது கிட்டத்தட்ட 7:45 தான் சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அவரு சொன்ன டைமுக்கு வந்துறது நல்லது. அவரும் எல்லாரையும் பார்த்துட்டு கையசைச்சிட்டு ஜாலியா எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு வராரு. ஆனா டைம் ஆக கூட்ட நெரிசல்ன்றது ரொம்பவே அதிகமாகும். அதுலயும் குறிப்பா சனிக்கிழமை சாயந்தரம்ன்றது எல்லாருமே நிறைய பேர் அவங்களுடைய வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போலாம் தான் வருவாங்க. அந்த டைம்ல தான் தளபதியை சூஸ் பண்ணி வந்தாருன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா தளபதி வர நேரத்துல அந்த இடத்துல நிறையவே டிராபிக் ஆனதுனால தான் தளபதி 7:45 வந்து சேர்ந்திருக்காரு. தளபதி வராத்துக்கு முன்னாடியே அந்த வேலுச்சாமி நகர்ல ஏகப்பட்ட பேர் வந்து சேர்ந்துட்டாங்க. தளபதி வராத்துக்கு முன்னாடியே 10,000 பேர் கிட்ட அந்த வேலுச்சாமி நகர்ல இருந்தாங்க. தளபதி அந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட வர அந்த இடத்துல 27,000 பேர் கிட்ட சேர்ந்திருக்காங்களாம். அதுலயே சில பேர் தளபதி வராத்துக்கு முன்னாடியே அந்த இடத்துல மூச்சுன்றது வாங்கியிருக்கு. சில பேர் கயிறும் கட்டி போட்டுட்டாங்களாம். யாருனாலையும் இப்படி நகர அப்படி நகர முடியலையா. அதனாலதான் நிறைய பேருக்கு மூச்சு அடிப்புன்றது ஏற்பட்டிருக்கா. தளபதி அந்த இடத்துக்கு ரீச் ஆன உடனே மொத்த கூட்டமும் அந்த இடத்துல இருந்து அப்படியே முன்னாடி நகருதான். தளபதி வந்து சேர்ந்த உடனே அந்த கூட்டமும் இந்த கூட்டமும் ஒன்னா சேர்ந்துருச்சுன்னு அந்த இடத்துல இருந்தவங்களே ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, தளபதி வரத்துக்கு முன்னாடி அவ்வளவு கூட்டம், ஆனா தளபதி வந்த பிறகு அப்படி அந்த கூட்டம் டபுள் மடங்கு ஆகுது. என்னால சுத்தமா மூச்சு கூட விட முடியல. எங்க வீட்டுல எவ்வளவோ சொன்னாங்க அந்த இடத்துக்கு போகாத, அந்த இடத்துல ஏகப்பட்ட கூட்டம் வரும், மூச்சு விட முடியாது, மயக்கம் வரும் அப்படின்னு எங்க வீட்டுல சொன்னாங்க. நான் தான் கேட்கல, நான் தளபதியை பார்த்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த இடத்துக்கே வந்தேன். ஆனா இந்த இடத்துக்கு வந்து பார்த்தா தான் தெரியுது என்னால சுத்தமா மூச்சு விட முடியல அப்படின்னு அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு சின்ன பையன் என்ன சொல்றானா, எனக்கு சனிக்கிழமை ஸ்கூல் முடிஞ்சு ஆஃப் டே லீவ், எப்படியாவது நம்ம தளபதியை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் இந்த ஏரியாவுக்கு வந்துட்டோம். ஆனா இங்க வந்து பார்த்தா ஏகப்பட்ட கூட்ட நெரிசல், அதனாலதான் எனக்கு மயக்கமும் வந்துருச்சு அப்படின்னு ஒரு சின்ன பையனும் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்குறான். இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும் பொழுது தளபதி ஒரு வழியா அந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆயிடுறாரு. அப்பவே நிறைய பேருக்கு மயக்கம்ன்றது ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும் பொழுது தளபதி அவருடைய வழக்கமான ஸ்பீச்சை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. தளபதி பேசிட்டே இருக்கும் பொழுது தளபதிக்கு பேக் சைட்ல இருந்து அப்படியே ஒரு 4-5 செப்பல் ஏர்ல பறந்துட்டு வருது. டிவிக்கு தொண்டர்கள்லாம் கத்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பவுன்சர்கள் அந்த செப்பலை பார்த்துட்டு அப்படியே தள்ளியும் விட்டுடுறாங்க. இது நிச்சயமா டிவிக்கு தொண்டர்கள் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. தளபதி ஃபேன்ஸும் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. தளபதியை பார்க்க அவ்வளோ ஆர்வமா காலையில இருந்து வெயிட் பண்ணி தளபதி வந்த உடனே யாராவது தூக்கி போடுவாங்களா, நிச்சயமா யாரோ மர்ம நபர்கள் தான் இந்த மாதிரி தூக்கி போட்டிருப்பாங்கன்னு டிவிக்கு தொண்டர்கள் சொல்றாங்க. அதே மாதிரி தளபதி எல்லா இடத்துலயும் பேசும் பொழுது திருச்சியா இருக்கட்டும், திருவாரூர் இருக்கட்டும், நாமக்கல்லா இருக்கட்டும், இந்த மாதிரி பிளேஸ்ல தளபதி அவரோட பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் பொழுது அந்த இடத்துல ஆம்புலன்ஸ்ன்றது வந்துருது. அதே மாதிரி தான் இந்த டைம் இந்த கரூர் ஸ்பீச்லயும் அதிகமான ஆம்புலன்ஸ் வந்ததுன்னு தான் அந்த இடத்துல இருந்தவங்க சொல்றாங்க. தளபதி பேசிட்டே இருக்கும் பொழுது ஆம்புலன்ஸ் போயிட்டு வந்திருந்தது. ஒரு காலி ஆம்புலன்ஸ் கூட போயிட்டே இருந்தது. சில டிவிக்கு தொண்டர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆம்புலன்ஸ்
வந்துருது, ஆனா மறுபடியும் சுத்தி ரவுண்ட் அடிச்சு அந்த ஏரியா பக்கமே போகுது அப்படின்னு சொல்லிட்டு சில தொண்டர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னா, தளபதி பேசிட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஆம்புலன்ஸ் ஒன்று போகும். அந்த டைம்ல இருந்த கூட்டம் ஆம்புலன்ஸ் இப்படி போகும்போது அந்த இடத்துல இருந்து ஒரு கூட்டம் முன்னாடி வருது பாருங்க. முன்னாடி வர வர சில பேருக்கு மூச்சு அடைப்புன்றது ஏற்பட்டிருக்கு. அதனால என்னவோ சில பேருக்கு மூச்சு அடைப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. நிறைய பேர் மயக்கமும் அடைஞ்சிருக்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு பக்கம் ஏரியால தளபதியோட அந்த ஸ்பீச்சை கேட்க நிறைய பேர் முன்வர அந்த கூட்டம்ன்றது இன்னுமே அதிகமாகுது. அதனால சில பேர் தப்பிக்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க மூச்சை விட முடியாம சில கூரைகள் மேலே ஏறுறாங்க. சில பேர் கூரை மேல இருந்து ஏறி கீழையும் விழுறாங்க. அந்த இடத்துல நிறைய பேரோட கடைகள் இருந்திருக்கும். அந்த கடைகள் எல்லாத்தையும் சேதமும் படுத்திருக்காங்க. ஒரு பக்கம் ஒரு ஷீட் ஒன்று இருக்கும், இரும்பு ஷீட். அந்த இரும்பு ஷீட் பக்கம் தான் அந்த ஜெனரேட்டரே வச்சிருக்காங்க. ஆனா இவங்கனால சுத்தமா மூச்சு விட முடியாததுனால நம்ம எப்படியாவது காத்து வர இடமா யாருடைய வேர்வையோ வாசனையோ அதே மாதிரி மூச்சு விட முடியாத இடத்துல இருந்து நம்ம தப்பிச்சு எங்கேயாவது ஒரு சேஃபான இடத்துக்கு போயிடலாம், ஒரு முட்டு சந்துக்கு போயிடலாம் அப்படின்னு தான் எல்லாருமே ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு ஷீட்டை உடைச்சிட்டு அதுக்குள்ளேயே போயிடறாங்க. அந்த இடம் போய் பார்த்தா ஜெனரேட்டர் ஏரியா. அந்த இடத்துல போய் சில பேர் மாட்டிக்கினாங்க. இந்த மாதிரி தான் மூச்சு விடவே முடியாம சில பேர் அந்த தளபதி பேசுறாரு பாருங்க, அந்த ஸ்பாட்ல இருந்து வேற ஸ்பாட்க்கு போயிடலாம்னு நிறைய பேர் தப்பிச்சும் போயிருக்காங்க. அதுல சில பேர் என்ன ஆனாங்கன்னா, ஒரு குழி ஒன்று இருந்ததா, அந்த குழியில போயிட்டு நிறைய பேர் விழுந்துட்டாங்களாம். அந்த குழியில இருந்து சில பேரை எடுக்கும் பொழுது சில பேர் இறந்தும் போயிருக்காங்களாம் அந்த குழியில. இந்த மாதிரி முழுக்க அந்த கூட்ட நெரிசல் அதிகமானதுனால தான் சில பேர்னால மூச்சு விட முடியல, சில பேர்னால மயக்கமும் வந்திருக்கு. எப்படி சொல்றதுன்னா, இப்போ பெரியவங்களா இருந்தா ஓகே, எல்லாருமே கொஞ்சம் நம்ம மூச்சு விட ட்ரை பண்ணுவோம். ஆனா சின்ன குழந்தைகள் இந்த டிவிக்கு என்ன சொல்றாங்கன்னா, எல்லா பிரஸ் மீட்லயும் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுடைய எல்லா ட்விட்டர்ல அவங்க ரிலீஸ் பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா, குழந்தைகளை கூட்டிட்டு வராதீங்க, பெண்களும் வராதீங்க, அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள்லாம் வராதீங்க, வீட்டிலே இருந்து நீங்க டிவிலே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் டிவிக்கு கட்சி அடிக்கடி சொல்லுது. ஆனா இதை யாருமே கேட்கறது இல்ல. நாங்க அவங்க மேலயும் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சினிமா ஹீரோ நம்ம ஊருக்கு வந்தா நம்ம எல்லாருமே போய் பார்ப்போம். அதே மாதிரி தான் சின்ன பசங்க கூட அந்த இடத்துல போய் பார்க்க தான் தளபதியை ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி தான் போய் தளபதி விஜய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனா அந்த மாதிரி ஆசைப்பட்டதுனால தான் இந்த மாதிரி இறந்தும் கிடக்குறாங்க. அதுலயும் காதும் கேட்காது, வாயும் பேச முடியாது. அந்த மாதிரி ஒரு லேடிக்கு ஒரு சின்ன குழந்தை இறந்து போனது ரொம்பவே ஒரு அதிர்ச்சியான விஷயம் தான். ஒரு ஆழ்ந்த இரங்கலை தான் நம்ம சொல்லியே ஆகணும். இந்த கரூர் ஸ்பீச்ல ஏகப்பட்ட மர்மமான விஷயங்களும் நடந்திருக்கு, ஒரு ரொம்பவே சோகமான விஷயங்களும் நடந்திருக்கு. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும் பொழுது தளபதி அவரோட ஸ்பீச்சை பாதியிலே நிப்பாட்டிட்டு அவரும் கிளம்பியும் போயிடுறாரு. ஏகப்பட்ட பேர் மயக்கன்றது ஏற்படுது, கூட்ட நெரிசலும் அதிகமாகி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தளபதியும் அந்த இடத்துல இருந்து போன உடனே நம்ம நிறைய வீடியோக்கள்ல பார்த்திருப்போம். டிவிக்கு தொண்டர்கள் கூட சொல்லியிருக்காங்க, தளபதி போன கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துல நிறைய போலீசார் தடியடியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஏகப்பட்ட பேரை அவங்க அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி தான் அந்த கரூர் ஸ்பீச்சுக்கு அப்புறம் நடந்திருக்கு. இதுலயும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த கரூர் ஸ்பாட்ல போலீஸோட பாதுகாப்பு சுத்தமா இல்ல. டிவிக்கு அவங்க எப்படி பெர்மிஷன் கேட்டிருக்காங்கன்னா, இந்த இடத்துக்கு கண்டிப்பா ஒரு 10,000 பேர் கிட்ட வருவாங்க, அதனால கொஞ்சம் பெரிய இடமா எங்களுக்கு தாங்க, அப்போதான் எல்லா மக்களையும் நாங்க கரெக்டா ஃபாலோ பண்ண முடியும், அவங்களுக்கும் ஒண்ணுமே ஆகாத மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்கு போலீஸ் எப்படி பெர்மிஷன் கொடுத்திருக்காங்கன்னா, இந்த வேலுச்சாமி நகரே உங்களுக்கு போதும், இதுவே ஏகப்பட்ட பேர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பெர்மிஷனும் கொடுத்திருக்காங்க. அவங்க என்னமோ கெஸ் பண்ணது 10,000 பேர். ஆனா அந்த கரூர் ஸ்பீச் அப்போ வந்தது 27,000 பேர் கிட்ட வந்திருக்காங்க. அதனால தான் அந்த இடத்துல கூட்ட நெரிசல் ஏற்பட்டு நிறைய பேர்னால மூச்சு விட முடியலன்னு ஸ்டேட்மெண்ட்டும் வருது. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும் பொழுது டிஎம்கே சைட்ல இருந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஏகப்பட்ட பேர் சப்போர்ட்டுக்கு வந்துட்டாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் போயிட்டு எல்லாரையும் போயிட்டு அட்மிட் பண்றாங்க. அங்க நிறைய பேர் இறந்துட்டும் போயிருந்தாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. அந்த இடத்துல நிறைய பேரண்ட்ஸ் கதறிதான் நம்ம பார்த்திருப்போம். அதுலயும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, தளபதி மேலாம் தப்பு கிடையாது, அவர் வந்தாரு, அவர் பேசினாரு, அந்த இடத்துல போலீஸ் பாதுகாப்பு தான் நம்மளுக்கு சுத்தமாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்திருக்காங்க. அதை நம்ம வீடியோக்கெல்லாம் கூட பார்த்திருப்போம். மக்கள்லயே நிறைய பேர் சொல்றாங்க, தளபதியை ஃபுல்லா கார்னர் பண்ணாதீங்க, தளபதி தான் இதுக்கு காரணம்
காரணம்னு சொல்றாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் டிவிக்கு தலைமை தான் ஏத்துக்கணும். நீங்க கேட்கலாம், ஏன் பண்ணி இப்படி சொல்ற, டிவிக்கு தலைமை இதுக்கு எப்படி ஏத்துக்கும், ஏன்னா அவங்க ஸ்பீச் தானே கொடுத்தாங்க, அவங்கள போய் சாவடிச்சாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் ஒன்னு சொல்றேன் பாருங்க, இவங்களை பார்க்க தான் அவங்க ஆர்வமா வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்களுக்கு கட்சினா என்னன்னு தெரியும், தளபதியை பார்த்தா போதும் அப்படின்னு தான் சின்ன குழந்தைங்கள்லாம் வந்திருப்பாங்க. அந்த மாதிரி குழந்தைகள் உங்களை பார்க்க வந்ததுனால தான் இறந்து போனாங்க, அதுக்கு தலைமை நீங்க தான் தாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் சைடு நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. நிச்சயமா இந்த பாயிண்ட்டை நான் ஏத்துப்பேன். அதே மாதிரி தளபதி கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது, நான் இந்த மாதிரி ரொம்பவே ஆழ்ந்த இரங்கல்ல இருக்கிறேன், நான் எல்லாருக்குமே இறந்து போன எல்லாருக்குமே 20 லட்சம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தளபதியும் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு. கவர்மெண்ட்டும் 10 லட்சம் கிட்ட தருவோம்னு இறந்து போனவங்களுக்கு தருவோம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாஜக தலைவர் அண்ணாமலை அவரும் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, நான் 1 லட்சம் இறந்து போன எல்லாருக்குமே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி விஷயங்கள் இந்த கரூர் ஸ்பீச்சுக்கு அப்புறம் நடந்திருக்கு. அந்த இடத்துல கிட்டத்தட்ட 41 பேர் கிட்ட இறந்தும் போயிருக்காங்க. அதுல 5 சின்ன குழந்தைங்க, 12 கேர்ள்ஸ், மொத்தமா 16 பாய்ஸ், அதே மாதிரி 6 சிறுமிகள்னு மொத்தமா 41 பேர் கிட்ட இறந்து போயிருக்காங்க அந்த கரூர் ஸ்பாட் வேலுச்சாமி நகர்ல. இப்போதைக்கு இந்த கேஸ் எப்படிதான் போயிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஓய்வு பெற்ற நீதிபதி ஜெகதீசன் கிட்ட தான் இந்த வழக்குன்றது வந்திருக்கு. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வழக்கை நீங்க சிபிஐ கிட்ட கொடுக்கலாமே, அவங்க பார்த்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் சொல்றாங்க. ஏன் பாஜக தலைவர் அண்ணாமலை கூட அதை தான் சொல்லியிருக்காரு, இதை போலீஸ் கிட்ட எல்லாம் நீங்க விடாதீங்க, இதை டைரக்டாவே நீங்க போய் சிபிஐ கிட்ட கொடுங்க, அவங்க தீர்ப்பு அறிவிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. டிவிக்கு கட்சி தலைமை கிட்ட இருந்தோம் அவங்க கரூர் மக்களை போய் நாங்க சந்திக்க போறோம், நாங்க எப்படியாவது சந்திச்சே ஆகணும், அதுக்காகவே டிவிக்கு கட்சி என்ன பண்ணிருக்காங்கன்னா ஹைகோர்ட் கிட்ட அப்ரூவ் கேட்டிருக்காங்க, நாங்க கரூர்ல போய் மக்களை சந்திக்கணும்னு. ஏன்னா தமிழ்நாட்டுல போய் கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவ் கேட்டாங்கன்னா நிச்சயமா தர வாய்ப்பு இல்லை, ஆல்ரெடி உங்களால இந்த அளவுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு, எங்களால எப்படி உங்களுக்கு தர முடியும் அப்படின்னு கேட்பாங்க. அதனாலதான் டிவிக்கு கட்சி டைரக்டாவே போயிட்டு ஹைகோர்ட் கிட்ட அப்ரூவ் கேட்டிருக்காங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்ரூவ் வருதா இல்லையான்னு. இந்த மாதிரி தளபதி கிட்ட இருந்து சைலண்டா இருக்கிறது நீங்க நல்லதான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு தளபதி கிட்ட இருந்து சைலண்டா இருக்கிறது கொஞ்சம் கெட்டதுதான். தளபதி இதுக்காக என்ன பண்ணணும் நீயே சொல்லு அப்படின்னு கேட்கலாம். தளபதி எனக்கு தெரிஞ்சு, இது என்னுடைய ஒப்பீனியன் தான், தளபதி ஒரு வீடியோவாவது ரிலீஸ் பண்ணலாம். ரீசெண்டா கூட இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் சிஎம் ஸ்டாலின் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரு ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காரு பாருங்க. அந்த மாதிரி தளபதி விஜய் ஒரு வீடியோவாவது ரிலீஸ் பண்ணா மக்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். ஏன்னா தளபதி தமிழ்நாட்டில் ரொம்பவே அன்பு வச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒருத்தர் ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணி இப்போதைக்கு விட்டாலும் மக்களுக்கு கொஞ்சமாவது கொஞ்சம் ஆறுதல் இருக்கும் தான் என்னோட ஒப்பீனியன் நான் சொல்றேன். ஃபைனலா என்னோட சஜஷன் நான் என்னதான் சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கும் பொழுது அந்த மாதிரி ஏரியாக்கள்ல சின்ன குழந்தைகளை கூப்பிட்டு போறது தவிர்த்திருங்க. தலைவருக்கு நீங்க 10 லட்சம் பேர்ல ஒருத்தங்க, ஆனா உங்க குடும்பத்துக்கு இது ஆல்ரெடி அண்ணாமலையே சொல்லிட்டாரு, நீ ஏன் சொல்ற அப்படின்னு கேட்கலாம். நானும் சொல்லிதான் ஆகணும், ஏன்னா நானும் ஒரு தனி மனிதன் தான். இந்த மாதிரி பிரச்சாரம் நடக்கிற ஏரியாக்கள்ல குழந்தைகளை கூப்பிட்டுட்டு போகாதீங்க. ஒரு தலைவருக்கு நீங்க 10 லட்சத்துல ஒரு பேர், ஆனா உங்க வீட்டுக்கு நீங்க தான் லட்சத்துல ஒரு பேரு. அதனாலேயே நீங்க இந்த மாதிரி ஏரியாக்கள்ல போறது தவிர்க்கணும். குறிப்பா நீங்க போறீங்களாலே ஓகே, ஆனா உங்க குழந்தைகளை கூப்பிட்டுட்டு போறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு கொடூரமான விஷயம் இதுவரைக்குமே இந்தியால ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்க பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் பொழுது 41 பேர்கிட்ட இறந்து போனதா சரித்திரமே கிடையாது. ஆனா இந்த டிவிக்கு கரூர் ஸ்பீச்ல 41 பேர்கிட்ட இறந்து இந்த விஷயம் நாட்டையே ஒரு அப்படியே திருப்பிய போட்டிருக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் தமிழ்நாடுல நடந்திருக்கு. இதுக்கு யாரு காரணம்? தளபதி தான் முக்கியமான காரணமா, இல்ல பின்னாடி இருந்து யாரோ சதி பண்ணிருக்காங்களா? அப்படி அது எல்லாத்துக்குமான காரணம் நிச்சயமா சிபிஐ கிட்ட போனாதான் அதுக்கு ஒரு ரிப்ளை வரும். அதுக்கான யார் காரணம்னு கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம இவங்க தான் காரணம் அவங்க தான் காரணம் அப்படின்னு யாரையும் காரணம் காட்டி சொல்ல முடியாது. ஆனா அதுக்கு காரணமானவங்க நிச்சயமா காரணமானவங்க எப்படியோ தண்டிக்க தான் பட போறாங்க. நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு 41 பேர் சாவர மாதிரி கரூர்ல நடந்த விஷயத்தை பத்தி நீங்களே சொல்லுங்க, யார் இதுக்கு காரணமா இருக்கலாம் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். பை.